இங்கே பாருங்கள், காலையிலே குண்டுமல்லி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. எவ்வளோ வேர் போயிருக்கு பாருங்கள். குண்டுமல்லி செல்ல வெறுன்னு சூப்பராக கட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி எவ்வளோ வெயில் அப்படின்னா 104 டிகிரி வந்து வெயில் வந்து சொன்னார் இவர். இந்த வெயிலில் நாங்கள் எங்கே போகிறோன்னு தானே கேட்குறீங்க. போயிட்டு சொல்கிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கே என்னன்னு சொல்லிட்டு. என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னா, கேரட் அல்வா இருக்குங்க, குலாப் ஜாமுன் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷல் குலோப் ஜாமுன்னா பிஸ்தா போட்ட குலோப் ஜாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடமும் நம்ம புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. போகணுன்னு நினச்சது தான். ஸோ குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டே பிளாக் தாங்க பார்க்க போறோம். இந்த டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. சோ எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. சோ இந்த டே பிளாக்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, வந்துட்டு கொஞ்சம் வெளில போற பிளானும் இருக்கு. சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் மதர் பாக்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். டெய்லி கார்டனுக்கு வந்தாச்சுங்க. லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், இந்த செடியிலேருந்து ஒரு பூவாது பூத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பிடுங்கி நடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நியர்பை 3 பூக்கிட்ட பூத்துருச்சுங்க. இருந்தாலுமே பிடுங்கி நடுறதுக்கு மனசே வரலை. இங்கே பாருங்கள், காலையிலே குண்டுமல்லி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து பிடுங்கி நட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. சரி, ஓகே, எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே மண்ணில் இருக்க குண்டுமல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்து வைக்க போகிறேன். குண்டுமல்லி செடி பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அதனால் நான் வந்து பிடுங்கலை. ஹெல்ப்புக்கு வந்துட்டு ஒரு அண்ணாவை கூப்பிட்டேன். அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளோ வேர் போயிருக்கு பாருங்கள் குண்டுமல்லி செடி. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பக்கெட்டில் வைக்க போகிறேன். பக்கெட்டில் தாங்க குண்டுமல்லி செடி வந்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்னென்னா வேர் செம்ம பெருசு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய செடி இல்லையா, வேர் ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால தான் தெர்மாக்கோல் பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். ஸோ இதில் வச்சா தான் கரெக்டாக இருந்தது. வேர் வந்துட்டு அடிப்படாமல் கரெக்டாக நம்மளால் வைக்க முடிஞ்சது. ஏன்னா நம்ம குண்டுமல்லி ரொம்ப இதுவாகிடுச்சு, நிறைய பிரான்ச்சஸ் வந்து வந்துருச்சு இல்லையா, அதனால பத்தலை. இப்போ தாங்க ஏஞ்சோடனே என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அச்சு, என்னடா சாப்பிட்றேன்? மேங்கோவா? அச்சுக்கு வந்துட்டு இந்த மேங்கோ ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த மாம்பழம் தான். கொஞ்சம் வந்து காயாக எடுத்துகிட்டு வந்தேன். அது இப்போ தான் நல்லா பழுத்துட்ருக்கு. அந்த மாமா கட் பண்ணி தந்த மாதிரியே கட் பண்ணி தாமான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. இதில் சாப்பிட்டு வேறு கேட்குறாங்களா மேடம், இது பத்தாது, நான் சாப்பிட்டு கேட்குறேன் அப்படின்றா. பாப்பாக்கு பிடிச்சிருக்கா மேங்கோ? நல்லாயிருக்கா? சரி, சாப்பிடுங்க. காலையில் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணுறதுக்கு செம்மையாக அழுகுவா. இப்போ மேங்கோவை பார்த்த உடனே அழுவே இல்லை. நானே போய் ப்ரஷ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்துட்டாங்க மேடம். வந்து வெளியில் கிளம்பியாச்சுங்க. எங்கே போகிறோம் அப்படின்னா, அச்சுக்கும் லித்துக்கும் ஹேர் கட் பண்ண போகிறோம். அச்சு, இங்கே பாரு, 2 பேர் குடுமி எங்கே இருக்கு? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குடுமையெல்லாம் காணா போகுது. ஹேர் கட் பண்ணிட்டு வந்தது இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அச்சு குட்டிக்கு வந்து வெளியில் போய் கட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஒரு தடவை முடி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது, அது ஃப்ரண்டே லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வெளில போயிட்டு வேறு ஏதாவது கட்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு டோரா கட் பண்ண போகிறோம். அச்சு, சூப்பர். என்ன பண்ண போகிறோம்? ஹேர் கட் பண்ண போகிறோமா? டோரா குச்சி தான் வேணுமா உனக்கு? பயப்படக்கூடாது. என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியில் வந்து ஹேர் கட் பண்ண போகிறாங்க அச்சு. எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்காக பயந்துட்டே தான் லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்டே கட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க பாப்பா அப்படி தான் அழுதாலாம். சரி, ஓகேன்ட்டு அவங்களே கட் பண்ண சொல்லிட்டேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்கோம். எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா தெரில அச்சு. என்னடா? ஹாய், சூப்பர். ஒன்றும் இல்லை, பயப்படக்கூடாது. ஓகே. லித்து மூஞ்சி எங்கே காணும்? இங்கே பாருங்க. ஆமாம், எவ்வளோ முடி பத்தியா, மூக்கு வாய் வரைக்கும் வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், அந்த சைடு அச்சு கட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னமோ பயந்து உட்காந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இதுவெல்லாம் உட்காந்து இல்லைங்க. அன்றைக்கி ஃப்ரெண்டுக்கிட்டே கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே இருந்தா. பாவம், அவங்க எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டாங்க. நல்ல வெறுன்னு சூப்பராக கட் பண்ணிட்டாங்க அச்சு. ஒன்றும் இல்லை, அங்கே பற்றியா லித்து அமைதியாக இருக்கா. நீனும் அப்படியே அமைதியாக இருக்கணும். இவன் எனக்கு தெரிஞ்சு தனியாக வந்திருந்தா கூட கொஞ்சம் வம்பு பண்ணுவா போலங்க. ஃப்ரெண்டு கூட வந்ததுனால கொஞ்சம் அமைதியாகிட்டான். அச்சுக்கு ஹேர் கட் பண்ணதும் இந்த சிப்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க.
ஹாப்பியா? லித்துக்கு ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். என்ன லித்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹேருங்க, நல்ல அடர்த்தியான முடி, அதனால் அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அச்சுக்கு ஒரு மொட்டை தான் போட்டிருக்கோம், இவளுக்கு 2 மொட்டை போட்டாச்சு. இப்போ முடிச்சாச்சு ஃபைனலி. அச்சுக்கும் லித்துக்கும் இங்கே தாங்க ஹேர் கட் பண்ணோம். சைமன் சலூன் இங்கே தான் பண்ணோம். விசாகனுக்கு இங்கே தாங்க பண்ணுவோம், அதனால் இவங்களுக்கும் இங்கே வந்தாச்சு. ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க வேறு குட்டியாக சிப்ஸ் பாக்கெட்டோ கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா, குளிக்காமல் இதை சாப்பிட்ணுன்ட்டு 2 பேரும் வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு சாப்பிடலாம். ஓகே. இப்போ வந்து வெளியில் கிளம்பியாச்சுங்க. கத்தாரில் டைம் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் 1 மணி ஆகுது. சரியான வெயில். நாங்கள் காரில் ஏறி ஒரு 1/4 மணி நேரம் ஏசி போட்டு கூட ஏசியே இதுவாகலை. அப்படியே அனல் காற்றா வீசுதுங்க. செம்ம வெயிலாக இருக்குது கத்தாரில். இப்போ தான் வந்து வெயில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. போன வாரம்லாம் கொஞ்சம் மழை அது இதுன்னு பெஞ்சு, அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா சூப்பர் வேறு லெவலில் வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி மட்டும் எவ்வளோ வெயில் அப்படின்னா 104 டிகிரி வந்து வெயில் வந்து சொன்னார் இவர். இந்த வெயிலில் நாங்கள் எங்கே போகிறோன்னு தானே கேட்குறீங்க. போயிட்டு சொல்கிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கே என்னன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் கூட டிராஃபிக்காக இருக்குப்பா. நம்மளோட ஃபேவரட் அல்வத்தான் சென்டரை தாண்டி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் நம்ம கோல்டு கலெக்ஷன் வீடியோலாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது, அல்வத்தான் சென்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னா அல்வத்தான் வந்து ஸ்வாட் சிக்னலுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லைங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேங்க அந்த இடத்துக்கு வந்து இப்போ தான் கூப்பிட்டு போகிறாரு. எப்பயுமே நாங்கள் ஒரே பிளேஸாக போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு உனக்கு அந்த பிளேஸில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். காரை பார்க் பண்ணிட்டு சொல்கிறேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜைத்தூன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளார போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. மெனு கார்டு வந்து ஸ்கேன் பண்ணிக்கணுங்க. இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு இருக்குது. அச்சு உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீமா? அதே போதுமா லஞ்சுக்கு? வேறு எது வேணுமா? ஓகே. ஸ்வீட்ஸ் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னா கேரட் அல்வா இருக்குங்க, குலாப் ஜாமுன் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷல் குலோப் ஜாமுன்னா பிஸ்தா போட்ட குலோப் ஜாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நிறைய கேக் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரெட் வெல்வெட் கேக்கு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் சூடாக ஜீரக தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் 2 பேருக்கும். இதை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் சாப்பிட. அச்சுதான் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அண்ணன் வேறு வந்துடுவா. ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்கோம். ஜெய்தூன் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கத்தார், சென்னை, பெங்களூர், மதுரை, ஆம்பூர், வேலூர் அப்படின்ட்டு இந்த இடத்துலலாம் இருக்குது ஜெய்தூன். வந்து ஜைத்தூனில் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் மீல்ஸ் தாங்க 2 வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஃபுல் மீல்ஸ்க்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. சாதம், சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் மோர். இது வந்து மோர் குழம்புன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டா தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஆப்பம் வந்து ஒன்று ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் வந்து வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க, நேந்திரம் பழம், ஊறுகாய், பொரியல் 2 வெரைட்டி வச்சுருக்காங்க. சப்பாத்தி பிடிச்சிருக்கா? சாப்பிட்டீங்களா? ஒரு அப்பளமும் வச்சுருக்காங்க, சப்பாத்தியும் வச்சுருக்கா. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மீல்ஸுமே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருக்குது. பொரியல் வந்து 2 பொரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் வந்து கருணக்கிழங்கு, இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இது வந்து காரசாரமாக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு தேங்காய் போட்டு முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் தேங்காய் போட்டு, இதுவும் நல்லாயிருக்கு. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக பாவக்காய் வத்தல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஜைத்தூனில் வந்து சாப்பிடவே செய்கிறோம். மீல்ஸ் ட்ரை பண்ணோம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது மீல்ஸு. அடுத்து சாப்பிட்டு பாயாசம் இருக்குது. ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டு ஒரே அடங்க. அதனால சரின்ட்டு ஃபலூடா வாங்கியிருக்காரு, நட்ஸ் எல்லாம் போட்டு ஃபலூடா. அச்சு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா அச்சுக்கு? அச்சுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அம்மாக்கு தனியா ஷேர் பண்ணுறியா அம்மாவுக்கு இல்லையா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா பாயாசம் சாப்பிட போகிறோம். லாஸ்ட்டாக நானும் வந்து ஃபலூடா ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட வந்துட்டேன். சாப்பிடச்சோ சாப்பிடு. நல்லா நட்ஸு, ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக அந்த ரோஸ் மில்க் இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம். ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், பயந்துட்டே தான் எப்படி இருக்குமோ மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது, ஓகே தான், மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். நாங்கள் சரவணபவன், வசந்த பவன், ஆரியாஸ் அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம் மீல்ஸு. நல்லாயிருக்கு.
சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. வெஜ் மீல்ஸ் வந்து எவ்வளவு ரேட் வருது அப்படின்னா 16 ரியால் வந்து வருதுங்க. ஓகே தான். இதே எல்லா இதுலயும் வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபலூடா வந்து 13 ரியால் போட்டிருக்காங்க. மினி ஃபலூடா வந்து 13 ரியாலு. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே ஓகே தான். சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலா இவரு வந்துட்டு அந்த சிஸ்லிங் சாக்லேட் ப்ரௌனி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க கூப்பிட்டு வந்திருந்தாருங்க. ஆனா என்னாச்சு அப்படின்னா விசாகன் குட்டி இல்லையா, அதனால எனக்கு அது சாப்பிட மனசே வரல. வேண்டாம் அவனும் வரட்டும் அப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்ப வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம். நல்ல ஃபுல் மீல்ஸை கட்டிட்டு கிளம்பியாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து காரோட கதவை கூட தொட முடியல. மிஞ்சி போனால் ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா நல்ல கார் ஃபுல்லாக சூடாயிருச்சு. அனல் காற்று இன்னுமே வந்துட்டு இதுவாகவே இல்லை. கார் வந்து கூலிங் ஆகவே இல்லை. அச்சுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்ததா? சப்பாத்தி பிடிச்சிருந்ததா? ஓகே, என்ஜாய். ஆனால் ஒன்று தாங்க சாப்பிட்டா இந்த பொண்ணு, அதனால மீதி ஒன்று வந்து பார்சல் பண்ணியாச்சு. விசாகன் குட்டிக்கு கார்லிக் நான் வாங்கியாச்சு. விசாகன் குட்டி கொடுத்த கிஃப்ட்டுங்க இது. என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுதான் வந்து பண்ணி கொடுத்தாரு சாரு. ஹாப்பி மதர்ஸ் டே, லவ் யூ மாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பூ மாதிரி வளைஞ்சிருந்தாங்க. இது வந்து அவங்க ஸ்கூலில் ஆக்டிவிட்டியில் பண்ணது தான். மாம் யூ ஆர் ஹெல்ப்ஃபுல், லவ்விங், என்கரேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு சார். இதுதான் என்னுடைய மதர்ஸ் டே கிஃப்ட் விசாகன் குட்டிக்கிட்ட இருந்து. இப்போ வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக பிளானே இல்லை வெளியில் போகிறதா. என்னாச்சு அப்படின்னா அச்சு வந்துட்டு ஜைத்தூன் போயிட்டு வந்த டயர்டில் அந்த வெயிலில் கூட்டு போயிருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு செம்மையாக அவளுக்கு டயர்டாகி தூங்கிட்டா. நியர்பை 4 ஹவர்ஸ் கிட்ட தூங்கிட்டா. இப்போ வெளியில் போய் எதாவது விளையாட வைக்கல அப்படின்னா வச்சு செஞ்சிருவா. நைட் 1 o'clock வரைக்கும் மேடம் வந்து விளையாண்டுட்டே இருப்பாங்க. அதனால சரி இவருக்கும் லீவ் ஆச்சே போகலாமான்னு கேட்டேன். சரி வா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த இடமும் நம்ம புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. போகணும்னு நினச்சது தான். ஸோ குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்தாச்சுங்க. எந்த பிளேஸ்ன்னு காமிக்கிறேன். அப்படின்னா அல் துமாமா பார்க் சவுத். இது வந்து ஃபேமிலிஸ்க்காக மட்டும்தாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம். பார்க்கோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே டு வெட்னஸ்டே மார்னிங் 5 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. 5 to 12 வரைக்கும் இருக்குது. தேர்ஸ்டே ஃப்ரைடே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 AM to 1 AM. அதுக்கப்புறம் ஹாலிடே ஈவெண்ட்ஸ் அப்பெல்லாம் 5 AM to 1 AM வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம உள்ளார போய் பார்க்கலாம் பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ளே ஏரியா, ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டு, ராக் கார்டன். ஸோ இதெல்லாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பேரிச்சம்பழம் செம்மையாக காய்ச்சிருக்குங்க. எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்கு பாருங்க. நார்மலாக இதை வந்து பச்சை கலர் பேக் மாதிரி போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன்லேயே தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இங்கே இதெல்லாம் சகஜம். கத்தாரில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் காய்க்க போயிடுச்சு. வீக் டே ஆச்சே அந்த அளவுக்கு ரஷ் இருக்காதுன்னு பார்த்தா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க. எல்லா இடத்துலையும் குட்டீஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நிறைய குட்டீஸ் இருக்காங்க. வாங்க கீழே இறங்குங்க. பார்த்து பத்திரமா இறங்குங்க. விசாகன் குட்டி விளையாடலையா? வாங்க. குட்டீஸ்க்கான ஸ்லைடு வந்து இங்கே 2 இருக்குங்க. இது வந்துட்டு ஸ்பைரல் மாதிரி வரும். அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும். குட்டீஸை விளையாட வச்சுட்டு கூப்பிட்டு வந்தாச்சுங்க. ஒரு 45 மினிட்ஸ் விளையாண்டாங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.